மாலையில் ஒரு 6 மணி போல் ஏற்காடில் வந்துட்டு ஒரு பஸ் ஸ்டாப்பில் ஆயிருக்கு. அதில் வந்துட்டு ஒரு 69 பிரயாணிகள் வந்துட்டு இங்கே எடுத்து வந்துப்பட்டாங்க. அதில் வந்துட்டு 5 பேர் வந்துட்டு ப்ராட் டெட் ஆக்சிடெண்ட்டில் வந்துட்டு they didn't survive. மீதி 64 பேர் வந்துட்டு இங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தது. இதில் வந்து ஒரு 6 பேர் வந்துட்டு அகெயின்ஸ்ட் மெடிக்கல் அட்வைஸில் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாங்க. மிச்சம் ஒரு 58 பேரை வந்துட்டு இங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறோம். மல்டிவேரியஸ் இன்ஜுரிஸ் இருக்குது, மல்டிபிள் இன்ஜுரிஸ், மோஸ்ட்லி ஃப்ராக்சர், கால் ஃப்ராக்சரு, கையில் ஷோல்டர் டிஸ்லொகேஷன், ஹிப் டிஸ்லொகேஷன் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஒரு கேஸ் ஒருவர் வந்துட்டு செஸ்ட் வால் இன்ஜுரி இருக்குது. அதுக்கு வந்துட்டு இன்டர்காஸ்டல் ட்ரைனேஜ் போட்டிருக்கு. அது ஸ்டேபிளாக தான் இருக்கிறாரு. அவங்களையும் வந்துட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. பட் இங்கே வந்து மருத்துவம் பண்ணுறதுக்கான வசதிகள் இருக்குது. இப்போ ராத்திரியில் வந்துட்டு சிடி எக்ஸ்ரேலாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆன பிறகு ஒரு நபராக வந்துட்டு நம்ம சர்ஜரிக்கு எடுக்கிறதுக்கான ஆயத்தம் நடந்து கொண்டிருக்கு. ஸோ த்ரூ த நைட் வந்துட்டு நாங்கள் ஆர்த்தோ சர்ஜரியும் 2 அப்டாமினல் இன்ஜுரி இருக்குது, அது வந்துட்டு சர்ஜன்ஸ் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அந்த கேஸையும் வந்துட்டு இன்றைக்கி நைட்டே எடுத்துகிட்டு அடிக்குவேட்டான தியேட்டர்ஸ் இருக்குது, டேபிள்ஸ் இருக்குது நமக்கு. ஸோ எல்லாம் அனஸ்தட்டிஸ்ட் எல்லாமே சீஃப்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, ரேடியோலஜி சீஃப் வந்துட்டாங்க, சர்ஜரி ஆர்த்தோ சீஃப் எல்லாமே வந்துட்டாங்க. ஸோ ப்ளட்டும் போதிய அளவான ப்ளட் ஸ்டோரேஜில் இருக்குது. அதையும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறதுக்கான முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்துட்டு சில ஆர்வலர்கள் வந்துட்டு பிளட் டொனேட்டும் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. ஒரு 10 யூனிட் பிளட் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஸோ சப்சிக்வெண்ட்டாக நமக்கு வந்து பிளட் இஷ்யூ எதுவும் இருக்காது. இந்த த்ரூ த நைட் வந்துட்டு என்னென்ன சர்ஜரிலாம் எடுக்கணுமோ அதெல்லாம் மைனர் கேஸாக நாளைக்கு பொறுமையாக எடுத்துருவாங்க. ஸ்டேபிள் கேஸ் எல்லாம் இது எமர்ஜென்சி எல்லாத்தையுமே இப்போ எடுத்துருவோம். த்ரூ த நைட்டு வந்து எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் பண்ணுறோம். இன்னொரு 2-3 மணி நேரத்தில் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் வில் பி ஷிஃப்டட் டு வார்டு. ரெட் ஜோனில் எவ்வளோ பேர் இருக்காங்க? ரெட் ஜோனில் இப்போ யாரும் இல்லை. ஒரே ஒரு கேஸ் அந்த செஸ்ட் வால் இன்ஜுரி சொன்னேன் இல்லைங்களா, அவர் மட்டும்தான் இருக்கிறாங்க. மோஸ்ட்லி எல்லாத்தையும் வந்துட்டு ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு எல்லோ ஜோனுக்கு வந்தாச்சு. க்ரீன் ஜோனில் வந்துட்டு ஒரு ஏறத்தாழ ஒரு 30 பேஷண்ட் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் ஒவ்வொருத்தர் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிவிட்டு அட்டண்டன்ஸ்லாம் வந்த பிறகு வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ இன்வெஸ்டிகேஷனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ சிடி எக்ஸ்ரே மட்டுமா மோஸ்ட் ஆஃப் தி இன்வெஸ்டிகேஷன் இங்கேயே முடிச்சுட்டா நல்லது. ஏன்னா வார்டுக்கு போய்ட்டு திரும்பி வர்றதுக்கு இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு நைட்டில் எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணுறோம் வார்டுக்கு. ஒன்றும் பிரச்சனை இருக்காது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.